வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட ப்ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கூட அருண் இணைஞ்சிருக்கான். அருண்கிட்ட கேட்போம். அருணு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு இனிஷியல் தாட் சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு பாக்ஸிங் டே டெஸ்ட் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ம். 4th டெஸ்ட் மெல்பவுன்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ம். அண்ட் நல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸா தான் இருக்குது. 1 நாள் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு டிரா மேட்ச் வேற. ம். அதனால நாளைக்கு முக்கியமான மேட்ச், யார் WTC ஃபைனல்ஸ்க்கு போகணுன்றத முடிவு பண்ற இது மேட்ச் அது. ம். கண்டிப்பா டெஃபினட்டா இந்தியா வந்து அப்பர் ஹேண்ட்ல போவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட இனிஷியல் லாஸ்ட் மேட்சோட அந்த 6 விக்கெட்டை சீக்கிரமா அவங்க அந்த இனிஷியல் ஸ்பெல்ல எடுத்ததுனால ம். டெஃபினட்டா இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். புல்பேக் இருக்கு. ம். அட்வான்டேஜ், ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஜாஸ் ஹேசல்வுட் இன்ஜுரி காரணமா வெளியே போறாங்க. ஆனா அதுக்கு ஒரு செம்ம பேக்கப் பிளேயரா ஸ்காட் போலண்ட் உள்ள வராரு. சரி, ரிப்ளேஸ்மெண்ட் மெல்போர்ன் அவரோட சொந்த ஊர் வேற. இந்தியாவோட ப்ராபபிள் 11 என்னன்னு பார்க்கலாமா நாளைக்கு? நாளைக்கு இந்தியாவுக்கு 2 சேஞ்சஸ் நடக்கணும். யா 2 சேஞ்சஸ் நாளைக்கு. அண்ட் ரோஹித் சர்மா நாளைக்கு ஓபன் பண்ண போறாரு அலாங் வித் ஜெய்ஷ்வால். KL ராகுல் நம்பர் 3 வருவாருன்னு ஆல்மோஸ்ட் சொல்றாங்க. பட் அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. விராட் கோலி அவரோட பொசிஷன் 4. ரிஷப் பந்த் நம்பர் 5, அவர் டெஃபினட்டா அந்த பொசிஷன் ஆடுவாரு. சுமன் கில் 6 போறாரு. அது உண்மையா பொய்யா தெரியல அந்த 2 பொசிஷனு. அண்ட் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதில் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வராரு. ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் அவரோட பிளேஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்றாரு. ஆகாஷ் தீப் செம்ம ஸ்பெல் போட்டாரு லாஸ்ட் மேட்ச். அண்ட் ஜஸ்பீத் பும்ரா, கீ ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அண்ட் 1-1னா டிராவிஸ் ஹெட் விசஸ் ஜஸ்பீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். சரியான ஒரு டீம் தான் நாளைக்கு. நல்ல டீம், இந்தியாவுக்கு செம்ம ஒரு கம்பேக் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டீம் டெஃபினட்டா அவங்க வின் பண்ணிடுவாங்க. நாளைக்கு நீ இந்த என்ன டீம்ல ரோஹித் ஓபன் பண்ணுவாருன்னு சொல்ற. ஆனா எனக்கு என்னவோ அதே ஓப்பனிங் பேர் தான் போகும். ஜெய்ஸ்வால், KL ராகுல் தான் ஓபன் பண்ணுவாங்க. ரோஹித் ஐ திங்க் ரோஹித் சர்மாவோட ஒரு ஃபார்ம் அப்ஸ் அண்ட் டவுனா இருக்கிறதுனால ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த நியூ குக்கும்புரா பால முதல்ல போய் உடைக்க போறாரு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து, நான் நெட்ஸ்ல இன்னைக்கு நெட்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து ஸ்ட்ரோக் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எடுத்த எடுப்புலயும் போய் வா அல்ட்ரா அக்ரெசிவ் போர்டு அட்டாக் பண்ணலான்ற ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். நியூ பால்ல எடுத்த உடனே அடிக்க போனேன்னா, ஆனா எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னா, நீ அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பை மட்டும் விட்டுட்டு மீதி உனக்கு பாடி லைன்ல வேற எக்கடா போட்டாக்கடா நீ ஒரு ஸ்லாப் பண்ணேன்னு வச்சுக்கோனா, பவுலரோட மென்டாலிட்டியே போயிடும். அண்ட் ரோஹித் சர்மாக்கு இருக்கிற ஹார்ட்னஸ் பவர்ல எல்லாம் நீ அடிச்சடா தூக்கி வெளியே தூக்கி அடிச்சிருவாரு மனுஷன். அதனால நான் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா ODI T20க்கு ஓகே. ரோஹித் சர்மா செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. டெஸ்ட்ல அவரோட ஃபார்ம் டவுன் ஆயிருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஆடுறாருன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் 1 டவுன் தான் வரப்போறாரு. ஜெய்ஸ்வால், KL ராகுல் தான் ஓபன் பண்ண போறாங்க. எனக்கு என்னவோ கில்லுக்கு பதிலா வேற ஏதாவது துருவ் ஜுரேல் இல்லனா சர்ஃப்ராஸ் கான் யாராவது ட்ரை பண்ணலாமோ நாளைக்கு? ட்ரை பண்ணுவாங்கன்னு சர்ஃப்ராஸ் கான் டைப் பண்றது இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அவர் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின் ஹிட்டர், நான் அதுல தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி ஆடி இருக்கிறாருன்றது ரெக்கார்ட்ஸ் கிடையாது. பட் he have a 100 ஸ்ட்ரைக் ரேட் லாஸ்ட் இயர் ரஞ்சி இயர்ல. அதனால தான் ஒரு இந்தியன் டீமுக்கு கால் கிடைச்சிச்சு. நல்ல ஒரு இங்கிலாந்து சீரியஸ் பிளஸ் இந்தியாவில் நடந்த எல்லா மேட்சஸ்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால சர்ஃப்ராஸ் கான் நான் குறை சொல்ல மாட்டேன். துருவ் ஜுரேல் அகேன்ஸ்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் 11 இந்தியாவோட ஏ கூட வந்து அவர் விளையாடினாரு. அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேபி பார்க்கலாம், மேபி டவுட் தான். அந்த சேஞ்ச் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த டைம்ல பண்ணி அவங்க வந்து எதனா ஒரு ரிஸ்க் எடுத்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும் டீம் இந்தியாவுக்கு. அவங்களோட பொசிஷன்ஸோ வாஷி வந்து நிதிஷ்குமார், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் டெஃபினட்டா வந்து ஆடிதான் ஆகணும். ஏன்னா மெல்போர்ன்ல 3rd டே பிச்சு வந்து திரும்பும்னு சொல்றாங்க. பட் ஆனா இன்னொரு சைட் ஆஃப் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அந்த பெர்த்ல இருந்த கியூரேட்டர் தான் வந்து இங்கேயும் வந்து இது பண்றாராம். அந்த பிச்சு வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும்ன்றாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் ஆடுறது பெட்டர். பட் அந்த ஒரு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிராப்பிங் பிச் தான், அதுல எந்த இதுவும் கிடையாது. நேச்சருன்றாங்க. கண்டிப்பா பால் திரும்பும்னு சொல்றாங்க.
எந்த அளவுக்கு எனக்கு என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க 4th டே 5th டே எல்லாம் பால் ரொம்ப திரும்புன்றாங்க. ஆனா இப்ப நடக்கிற பிராண்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ட பொறுத்த வரைக்கும் கர்நாடகா 4th டே 5th டே ஃபர்ஸ்ட் போற இது அளவுக்குலாம் எங்க கஷ்டம். 4த் டே 5த் டே எல்லாம் போறது. 2 நாள் மேக்ஸிமம் 3வது நாள்ல ரிசல்ட் தெரிஞ்சிரும் யார் வின் பண்றா, யார் தோக்குறான்ட்டு. அண்ட் டெஃபினட்டா நானும் அதான் நினைக்கிறேன். டெஃபினட்டா இந்தியாவுக்கு கீ ஜஸ்பிரித் பும்ரா. அந்த எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா, விராட் கோலி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸ தூக்கி உடைக்க போறாங்க. அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் டெஃபினட்டா ஒரு பிக் ஸ்கோர் போவாங்கன்றத நான் அந்த 2 இன்னிங்ஸ்ல ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்றேன். எல்லா மீடியா, பிரஸ் எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சிருக்கிறாங்க. தலைக்கு மேல போயிடுச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. பட் இருந்தாலும் த லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஜெண்ட். லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்ன்ற மாதிரி அவங்க 2 பேரும் உடைச்சிருவாங்க டெஃபினட்டா. ஃபைனல் போனா தானே அவருக்கு பிரியம் பிடிக்கிறதுக்கு. நம்ம ஃபைனல் போவோமா இல்லையானே தெரியல. இந்த 2 மேட்ச்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். நம்ம அப்படி ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சு ஒண்ணு இது பண்ணா மத்த டீம் எல்லாம் பார்க்கணும். யார் வேணுமோ அவங்க உள்ள போலான்ற மாதிரி அவங்க கையில இருக்குதுன்னா. ஆனா இந்தியா அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா குவாலிஃபை ஷோரா ஆகி தீருவாங்க. ஆக்சுவலி நம்ம இந்தியா என்ன தெரியுமா? எப்பலாம் கத்தி வந்து கழுத்து கிட்ட கத்தி வருதோ அப்பலாம் செம்மையா பண்ணுவாங்க. பாப்போம் இந்த 2 டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 4th டெஸ்ட் வின் பண்ணா 5th டெஸ்ட் அடிச்சிருவாங்க எப்படியோ. அவங்க அது வேற சிண்டில டெஃபினட்டா பால் ரொம்ப நல்லா திரும்பும்னு சொல்லியிருக்காங்க. அது சிண்டியோட நேச்சரே அதான் பால் நல்லா திரும்புன்றது. அதனால கண்டிப்பா சிண்டில அவங்க வின் பண்ணிடுவாங்க. மெல்பவுன் எம்சிஜி விராட் கோலியோட ஃபேவரட் கிரவுண்ட் எம்சிஜி. அதனால இந்தியா பாகிஸ்தான் ஒரு கிரேட்டஸ்ட் ரைவல்ரி பார்த்திருக்கிறோம். அதனால ஒரு பெரிய மேட்ச், பிக் பிளேயர் வில் பி கம்ஸ் அவுட்னா அது விராட் கோலி நாளைக்கு டெஃபினட்டா வருவாருன்னு நான் நினைக்கிறேன். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. செம டீம் தான். நாளைக்கு ஆஸ்திரேலியாவோட 11ல 2 சேஞ்சஸ்னா அந்த மெக்ஸ்வீனி வெளியே போறாரு. ஆஸ்திரேலியாவோட 11 சாம் கான்ஸ்டன் அவர் உள்ள வராரு. அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட் பதில் ஸ்காட் போலண்ட் உள்ள வராரு. வேற எதுவும் ஒரு சேஞ்சும் இல்ல. டிராவிஸ் ஹெட்டுக்கு முக்கியமா ஒரு இன்ஜுரி இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா 11ல எத்தனை வந்துருக்காங்க. இன்ஜுரி இருக்கு. ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி இருந்தாலும் ரோஹித் சர்மா வில் பி பெட்டர்ன்றாரு. ஆனா டிராவிஸ் ஹெட் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாரு, நான் கன்ஃபார்மா அடுத்த டெஸ்ட்ல இருப்பேன்னு. இன்ஜுரி ஆன அப்புறமே சொல்லிட்டு போனாரு. இல்ல டிராவிஸ் ஹெட் சொல்லிட்டு போனாரு இல்லன்னு சொல்ல. ஆனா டிராவிஸ் ஹெட் மண்டே வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு இது பிராக்டிஸ் செஷனை வந்து டோட்டல் மண்டே வந்து அவரு லெஃப்ட் பண்ணியிருக்காரு. அதனால டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் எப்படி இருக்கிறாருன்றது தெரியல. அண்ட் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆகாஷ் தீப் இளம் பாலகன் ஒரு இருக்கிறவனுக்கு மேல ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எப்பவே ஆஸ்திரேலியா ஸ்டேட்மெண்ட் விட்டு இந்தியா கேட்கும். ஆனா இப்போ ஒரு சின்ன பையன் ஆஸ்திரேலியாக்கே ஸ்டேட்மெண்ட் விடுறோம். டிராவிஸ் ஹெட் நான் தூக்கி கட்டுற ஷார்ட் பால்ல. இப்படிதான் ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்க்கு கூட்டாரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த 2 மேட்ச் பார்த்தல ஸ்டார்க்கு வச்சு இவரை செஞ்சுட்டாரு. ஐ திங்க் ஆகாஷ் தீப் அது ஆர்சிபியோட ஒரு பிளட் வேற ஆகாஷ் தீப். அதனால இதெல்லாம் நம்ம ஐபிஎல் வந்துட்டு பேசலாம் ஆர்சிபி பத்தி. சரி இப்ப இல்ல மேபி ஆகாஷ் தீப் அவரு சொன்ன மாதிரி அவரு அந்த சீம் பண்ணுவார். நம்ம ஷமி மாதிரி ஷமின்னு சொல்ற முடியாது. ஒரு அளவுக்கு அவரு ஷமியோட ரீப்ளேஸ்மெண்ட் செம்மையா பண்றாரு. உள்ள வெள்ளன்னு இழுத்துட்டு வராரு. கரெக்ட் தான். மேபி ஏன்னா அந்த லைன் அப்லயும் நீ பார்த்தனா கூட எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் தலைக்கு ரொம்ப சாம் கான்ஸ்டன்ட் வந்து இந்தியாவே ஆட்டி படிச்சிட்டு இருக்கானே மிகப்பெரிய தலைவரே டிராவிஸ் ஹெட். அண்ட் சாம் கான்ஸ்டன்ட் அவர் வந்து ஆடினாருன்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் லெவன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆடினாரு, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஆடினாங்க. பட் ஆனா வந்து மெயின் 11ல வந்து நீ வந்து அமக்கலம் பண்ண முடியாது. நீ வந்து இந்தியாவோட ஏவை வேணா கூட எதனா பண்ணிடலாம். ஆனா மெயின் இந்தியன் 11 எல்லாம் நீ கை வச்சனா நீ வந்து அங்க போய் நான் பும்ராவை எதிர்க்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நான் பும்ராவை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப தைரியமா இருக்கிறேன்ட்டு. ஆனா பும்ராவெல்லாம் எதிர்க்கிறதுக்கு உங்க ஆஸ்திரேலியன் டீம்லயும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அண்ட் நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துருவீங்க. டிராவிஸ் ஹெட் அடிக்கிறாரு பாப்போம். அதனால மேபி பார்க்கலாம். ஒரு யங்ஸ்டர் 19 வயசு பையன் டெபியூ பண்ண போறாரு நாளைக்கு. அண்ட் நல்ல ஒரு டீம். பேட் கமின்ஸ்க்கு மிகப்பெரிய சவால் இந்த மேட்ச். கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்ன்றது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பேட் கமின்ஸ்க்கு. நீ பாத்தீங்கன்னா இந்தியாவை விட ஆஸ்திரேலியாக்கு தான் பிரஷர் அதிகமாகுது. ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ரொம்ப பிரஷர். ஜெயிச்சே ஆகணும். அவங்க ஜெயிக்கலனாலே பிரச்சனை அவங்களுக்கு. அதனால ஜெயிச்சா மட்டும்தான்
ஸ்ரீலங்கா கிட்ட போய் 1 தோத்தாலும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. ஆ. இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. கமின்ஸ் என்ன பண்ண போறாரு? பார்ப்போம். கமின்ஸ் என்ன பண்ண போறாரு? அவர் அதே சொல்ட்டாரு லோயர் ஆர்டருக்கு ஷார்ட் பால் நான் யூஸ் பண்ண போறேன். ஷார்ட் பால் யூஸ் பண்ண போறேன்ட்டு. இந்தியாவோட லோயர் ஆர்டருக்குலாம் ஷார்ட் பால் நீ யூஸே பண்ணக்கூடாது. பும்ரா போன மேட்ச் ஒரு 6 அடிச்சு காமிச்சாரு. ஆகாஷ் தீப்க்கு நீ அந்த மாரிலாம் அடிச்சனா தூக்கி வெளிய தூக்கி வெளிய செகண்ட் டயர் அடிச்சிருவாரு. எப்படியும் ஒரு 100 ம். மீட்டர் கிட்ட போயிருக்கும். அதெல்லாம் நான் செகண்ட் டயர் தூக்கி அடிச்சிட்டாருண்ணா ஆகாஷ் தீப். நானே ஃபாலோ நான் அடுத்த பால் பார்த்தாரு. ஓ! நீ இப்படிதான் போடுறியா? சரி போடு நான் பார்த்துக்கிறேன்ட்டு. 2வது பால் தூக்கி வெளிய தூக்கி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பும்ரா, சிராஜ் ஒரு ரன் தான் அடிச்சாரு. பட் ஆனாலும் அவர் கொஞ்ச நேரம் நின்னாரு அந்த கிரவுண்ட்ல. பால் நல்லா அது முக்கியமான ஆ இது பண்ணாரு. பட் ஆகாஷ் தீப் நான் அந்த பையனை பத்தி பேச விரும்பலாம். இதான் இல்ல செம்மையா பண்றாரு. பட் ஃபியூச்சர் இந்தியாவா மாறுவாரா ஆகாஷ் தீப் நல்லா உள்ள வெளில எடுத்து போறாரு. ஃபியூச்சர் முகமது ஷமியை பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு தோணுது எனக்கு. முகமது சிராஜும் அன்பிளேயபிள் பவுன்ஸ் போடுவாரு. அண்ட் பூம்ரா நம்ம சொல்லவே முடியாது. எதனா ஒரு பால்ல நீ மாட்டிக்கினா பின்னாடி வர லபுஷைனும் ஸ்டீவ் ஸ்மித்தும் ஈஸியா எடுத்துருவாங்க. டிராவிஸ் ஹெட் நியூ பால்ல வந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். ஆஸ்திரேலியா டெஃபினட்டா 140 கூட போக மாட்டாங்க. தூக்கி அது என்னது ஒரு நம்ம எல்லாரும் சொல்றாங்களே பொட்டல மாதிரி மடிச்சு கையில குத்துருவாங்க ஆஸ்திரேலியாவை. டீம் இந்தியா டெஃபினட்டா அவங்க வந்து அந்த டாப் 5ல இருக்கிற ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறியோ, டிராவிஸ் ஹெட் டெஃபினட்டா நீ ஒரு 45 எத்தனை வச்சுக்கோ. அடுத்த 50 ரன் 60 ரன்ஸ்லயே பொட்டல மாதிரி நசுக்கி நம்ம ஆஸ்திரேலியா கையில குத்துட்டு நம்ம பசங்க வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால டெஃபினட்டா டீம் இந்தியா நல்ல ஒரு இது கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த 2 ஸ்பின்னரோட போறாங்க நாளைக்கு வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா. ஆக்சுவலி இந்த 3 டெஸ்ட்டும் பெருசா அந்த 5 நாள் போல. எனக்கு என்னவோ இந்த டெஸ்ட் 5th டே வரையும் போகும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சான்ஸ் இருக்கு. 3 டேஸ் தான். 3 டேஸ் இந்த டெஸ்டா விராட் கோலி டெஃபினட்டா அவர் வந்து நாளைக்கு மெல்போர்ன் எம்சிஜில அவருக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசு நான் எம்சிஜில. அண்ட் ஷார்ட் ஃபைன் லெக் மட்டும் தான் கொஞ்சம் கிட்டன்னு கேள்விப்பட்டேன் அந்த பவுண்டரி சைட்ல. ஸ்ட்ரெயிட் டிரைவ்ஸ் ஈஸி அண்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. அதனால விராட் கோலி கிட்ட எல்லாம் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் செம்மையா போவோம். அதனால மனுஷன் ஓடி திருவாரு. பிரச்சனையே தேவையில்ல அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கு. ஐ திங்க் ரிஷப் பண்ட் வில் பி கீ ஆஃப் தி கேம் now. கேம் சேஞ்சர் டீம் இந்தியாக்கு. பார்ப்போம். ஓகே, நாளைக்கு சும்மன் கில் கிட்டயும் ஒரு நாக்கு எதிர்பார்க்கலாம். போட்டு போறேன். கண்டிப்பா சும்மன் கில் அடிப்பாரா? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.